இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாமா, வந்து ஸ்வீட் சாப்பிடு. ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா இந்த லிஸ்ட் கொடுத்துறேன். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? நான் ஒரு வேலை விஷயமா சுத்திட்டு இருந்தேன். அந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனைமா? எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. யாருக்கிட்ட கேக்குறதுன்னு ஒன்னும் புரியல. நம்ம வீட்ல இருந்துட்டு யாரையோ எதுக்கு கேட்கணும்? என் மேல பாசமா இருக்கீங்கன்றதுக்காக உங்ககிட்ட பணம் கேக்குற உரிமையெல்லாம் எடுத்துக்க முடியாதுல்ல. நீ ஒன்னும் சும்மா எதுவும் கேட்கலல்லம்மா. நீ இங்க டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கல, அதுக்கு அட்வான்ஸா இத கேட்டு வாங்கிக்கோ. கொடுப்பாருன்றீங்க? கொடுக்காம எப்படி இருப்பான்? கேக்குறது உன்னோட உரிமை, கொடுக்க வேண்டியது அவன் கடமை. இந்த சின்ன விஷயத்துக்காக நீ இவ்ளோ யோசிக்கணும்னு அவசியமே இல்ல. அவன் வந்ததும் நீ கேட்டு வாங்கிக்கோ. சரி, முதல்ல ஸ்வீட் சாப்பிடு. ஒவ்வொரு கல்யாண நாள் அன்னைக்கு எனக்கு பிடிக்கும்னு மஞ்சள் கலர் புடவையை தான் நீ கட்டுவ. இன்னைக்கும் அந்த கலர் புடவையை தான் கட்டிருக்கியா? இல்ல, நான் இப்ப மஞ்சள் புடவை கட்டல, வேற ஒரு புடவை தான் கட்டியிருக்கேன். அந்த கலர் புடவையை கட்டுறதை விட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. எனக்கு பிடிக்கும்னு நீ குலாப் ஜாமுன்லாம் பண்ணுவல, அட்லீஸ்ட் நீ அதையாவது பண்ணிருக்கியா? குலாப் ஜாமுனா யாருக்காக பண்ணிட்டு இருந்தனோ அவங்களே இல்லாத போது அத பண்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்குங்க? சில நினைவுகளை நாம மறக்கணும்னா சில பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல சாரதா. அட்லீஸ்ட் இன்னைக்கு நம்மளுடைய கல்யாண நாள். ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாண நாள் வாழ்த்துக்களாவது சொல்லிக்கலாமா? சாரதா, உனக்கு கல்யாண நாள் என்ன ஆச்சு? என்னாச்சுங்க? ஏன் கத்துறீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஏதாவது பேசுங்க. என்னாச்சுங்க? ஏதாவது சொல்லுங்க. எனக்கு பயமா இருக்கு. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவர் இப்படி வலி தாங்க முடியாம கத்துறாருன்னா கண்டிப்பா ஏதோ மோசமா நடந்திருக்கு. ஒன்னும் ஆகாது ஆண்டி. இல்ல, அவரை என் கண்ணால பார்த்து அவருக்கு என்ன ஆயிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. இப்போ எங்க போயிருப்பாங்க ஆண்டி? என்ன ஆனாலும் ஃபேமிலி டாக்டர் தான் பாப்பாங்க. அங்கே நம்ம போலாம். வா பூமி. ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? அபூர்வாவும் மீராவும் இங்கதான் இருக்காங்க. அந்த அபூர்வா மட்டும் என்ன பார்த்துட்டான்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவா. அவங்களுக்கு போய் பயப்படுறீங்க? அவ எப்பேற்பட்டவன்னு நீ அவங்க வீட்டுக்கு போகும்போது நீயே பார்த்திருப்பல்லம்மா. அன்னைக்கு உங்க பையன் மட்டும் வராம இருந்திருந்தா நான் இப்பேற்பட்டவன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இன்னைக்கு அந்த அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. வேண்டாம்மா. அவருக்கு என்ன ஆச்சோ, எப்படி இருக்காரோ தெரியல. நான் பயந்த மாதிரியே ஏதோ நடந்திருக்கு. இப்ப அவகிட்ட நான் சண்டை போட்டுட்டு இருந்தா அவரை என்னால பார்க்க முடியாது. அந்த அம்மாவை பாத்தீங்க ஆண்டி, நீங்க இப்படி பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன். நீங்க வாங்க. நான் பயப்படுறது அவளுக்காக இல்ல. அவரை பார்க்கிற வாய்ப்பு எங்க நழுவி போயிடுமோன்னு பயமா இருக்கு. அவரை பார்க்காம நான் வீட்டுக்கு போனாலும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இது இப்ப வந்து சாரி மேடம், சாரி சாரி. என்னாச்சு அண்ணி? ஏதோ குத்துன மாதிரி இருந்துச்சு. இது ஹாஸ்பிட்டல் இல்லையா? சின்னதா ஒரு கொசு கடிச்சாலும் ஊசி குத்துன மாதிரி தான் இருக்கும். அண்ணி, நர்ஸ், டாக்டர், நர்ஸ். அண்ணி இப்படி உட்காருங்க. அண்ணி, வரத்துக்கு என்ன தடை இருக்க போகுதுன்னு நினைப்போம். கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு தடைய நம்மளை சுத்தி நாமளே கட்டிக்கிறோம். அப்புறம் எப்படி வர முடியும்? நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. நீ கட்டிக்கலன்னு சொன்ன, கட்டி இருக்குன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நாம ஒன்னா இல்லைனாலும் நாம ஒன்னா இருந்த நாட்களையாவது நினைச்சு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. இவ்ளோ அன்பு இருக்க உங்களுக்கு அன்னைக்கு எங்களை விட்டு போகிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எப்படி இவ்வளவு வருஷமா உங்களால இருக்க முடிச்சது? உங்ககிட்ட அதுக்கான பதில் இல்லைல்ல.